தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றைவேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர்தான் தாய் என்று பதிவு செய்கிறார் விவேகானந்தர். என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே ஆபிரகாம் லிங்கன். என் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது நபிகள் நாயகம். அதோடு அவர் நிறுத்தவில்லை. நபிகள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து பிறப்பதற்கு முன்னே உனக்காக தெய்வத்திடம் வேண்டிய ஒரு ஜீவன் இந்த உலகத்திலே உண்டு என்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய்தான் என்று பதிவு செய்கின்றார். தாய் அசல், தெய்வம் அதன் நகல் என்பேன். சித்திர சோலைகளாக பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே, உங்களை இப்படி வளர்த்தெடுப்பதற்கு உன்னுடைய பெற்றோர் எத்துணை முறை ரத்தம் சொரிந்தனர் என்று நாம் எத்துணை பேர் சிந்தித்து பார்க்கின்றோம். தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை.